எங்களது தொடர் தஃப்சீர் வகுப்பிலே நாங்கள் சூரா யாசீன் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படையில் பல விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அதிலே நாங்கள் கடைசியாக படித்த ஒரு பகுதிதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைகளுக்கும் மாறு செய்யக்கூடிய நபிமார்கள் வருகின்ற பொழுது அந்த நபிமார்களை எல்லாம் கேவலப்படுத்தி புறக்கணித்த அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கை சேதம் இருக்கிறது என்று சொன்ன செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அந்த சூராவுடைய 31வது வசனத்தில் மனித சமூகத்திலே பல சாரார் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டதன் பிறகு மீண்டும் இந்த உலகத்துக்கு அவர்கள் வரல. ஆனால் அவர்கள் மறுமை நாளையில லம்மா ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், அழிக்கப்பட்டவர்கள், மரணித்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு நாள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொன்னார். ஆனாலும் மனித சமூகத்தில் அதிகமானவங்க இதை மறுக்கிறாங்க. முஸ்லிம்கள் நாங்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மறுமைக்கு பின்னால அல்லாஹ் எழுப்புவான் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டவங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்றது வேற. ஆனால் அவங்க அந்த நம்பிக்கையில் உள்ளவங்க. இது தவிர உள்ள இணை வைப்பாளர்கள், நாத்திகர்கள், அதுபோன்று மதம் இல்லாதவர்கள் எல்லாம் இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சது. ஒரு சாரார் மறுபிறவியாக நாங்கள் இந்த உலகத்திலேயே பிறந்து வருவோம் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஒவ்வொருவரும் மறுமை நாளையில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். இதற்கு அத்தாட்சியாக அல்லாஹ் இந்த சூறான பல விடயங்களை சொல்றான். என்ன, மரணித்த மனிதர்களை மீண்டும் அல்லாஹ்வுக்கு எழுப்பலாம், மீண்டும் அவர்களை எழுப்பி ஒன்று சேர்க்கலாம். இதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதற்கு பல அத்தாட்சிகளை இந்த சூறால சொல்றான். நாங்க போன கிழமை ஒரு அத்தாட்சியை படிச்சோம். என்ன, வஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தா, செத்து போன இந்த பூமி, காஞ்சி வறண்டு போன இந்த பூமி, பச்சை பசேல் இருந்த புல்லுகள் எல்லாம் காய்ந்து சருகுகளாக மாறி புட்களின் அடையாளமே இல்லாமல் வறண்டு போன பூமி, மரம் மட்டைகள் எல்லாம் அழிந்து போய் வறண்டு போன பூமி, ஒரு மழை பொழிகிறது, அந்த பூமி மீண்டும் என்ன செய்கிறது, பச்சை பசேல் மாறுகிறது. எப்பொழுதோ செத்துப்போன மர இனங்கள் மீண்டும் வளர ஆரம்பிக்கின்றது. அதுல இருந்து மனிதன் சாப்பிடுகிறான், மிருகங்கள் சாப்பிடுகின்றன. அல்லாஹ் சொல்றான், ஒன்றுமில்லாமல் இருந்த பூமியை அல்லாஹ்வுக்கு ஒரு மழையினால் உயிர்ப்பிக்க முடியும் என்றால், தண்ணீர் ஓடுகிறது, திடீரென்று ஒன்றும் அடையாளம் இல்லாம வத்தி போகுது, திருப்பி ஒரு மழை பெய்து அதே இடத்தால மீண்டும் தண்ணீர் வர ஆரம்பிக்குது, இருந்த தண்ணீர் இல்லாமல் போகிறது, வத்தி போன தண்ணீர் மீண்டும் வர ஆரம்பிக்கிறது. இல்லாமல் இருந்த தண்ணீரை படைத்தவன் ரப்பினால் மீண்டும் வரவழைக்க முடியும் என்றால், மரத்திலிருந்து கனிகளை சாப்பிடுகிறோம். ஒரு மரம் பச்சை பசேலன் இருக்குது, பல வஸ்துக்களை தருது, திடீர்னு இல்லாம போகுது. திருப்பி இன்னொரு சீசன் வரப்போல பழங்களுக்கான அடையாளம் இல்லை, திருப்பியும் அந்த மரத்திலிருந்து பழங்கள் கிடைக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் நாங்க பழங்கள் கிடைக்கிறத பார்க்கிறோம். ஆனா சீசன் இல்லாத காலத்துல போனா அட இந்த மரம் காய்க்குமா அப்படின்னு யோசிப்போம். அப்படித்தானே, பல மரங்கள் இருக்குது, அந்தந்த சீசன் முடிஞ்ச பிறகு போனீங்கன்னா அதுல பழத்துடைய அடையாளமே இருக்காது. ஆனா அல்லாஹ் திருப்பி என்ன செய்வான், எங்கிருந்து அந்த பழம் வருது, இல்லாத மரத்திலிருந்து படைத்தவன் ரப்புக்கு ஒரு பழத்தை வெளிப்படுத்த முடியும் என்றால், அடக்கம் செய்யப்பட்ட மனிதனை பூமிக்குள்ளிருந்து மீண்டும் எழுப்ப அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்றத அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை சொல்லி எனக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்துறான். இது நாங்க போன கிழமை படிச்சது. இன்னொரு அத்தாட்சி அல்லாஹ் சொல்றான், வஆயத்துல் லஹுமுல் லைல்,
அவர்களுக்கு இரவு என்பது ஒரு அத்தாட்சி. அவர்களுக்கு இரவு என்பது ஒரு அத்தாட்சி. எப்படி அது அத்தாட்சி? நஸ்லஹு மின்ஹுன் நஹார், அந்த இரவிலிருந்து பகலை நாங்கள் கலட்டி எடுக்கிறோம். ஃபஇதாஹும் முதுலிமூன், பகலை கலட்டி எடுத்து விட்டால் அவர்கள் இருளில் மூழ்கி விடுவார்கள். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. வஆயத்துல் லஹுமுல் லைல், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்திலே நாங்கள் எழுப்பப்படுவோமா, அதை நம்பேலுமா என்ற ஆச்சரியமா யோசிக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் சொல்ற அத்தாட்சி இந்த இரவை பாருங்கள். வஆயத்துல் லஹுமுல் லைல், அவர்களுக்கு இந்த இரவு அத்தாட்சியாக இருக்கட்டும். படைத்தவன் ரப்பு பகலை கலட்டி எடுப்பதனால் இரவு மீண்டும் வருகிறது. பகல் 12 மணிக்கு பார்க்கிற ஒருவனுக்கு இந்த இடம் இருட்டாகும்னு சொல்லேலுமா? அவ்வளவு வெளிச்சமா இருக்குது. 5 மணிக்கு வெளிச்சமா இருக்குது, 6 மணிக்கு வெளிச்சமா இருக்குது, 6:10 போல இந்த இருள் வர ஆரம்பிக்குது. திருப்பி காலை நேரமாகும் பொழுதும் வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலே மனிதனுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அந்த பகலை அல்லாஹ் எப்படி சொல்றான்னா நஸ்லஹு மின்ஹுன் நஹார். உண்மையிலே அல் குர்ஆனுடைய அற்புத வாசகம், அல்லாஹ்வுடைய வார்த்தைன்றதை நிரூபிக்கிற இடம். இந்த நஸ்லஹுன்றது என்ன தெரியுமா? கலட்டி எடுக்கிற. இந்த ஆடுகளை உரிப்போம் பாருங்க. ஆடு எப்படி உரிப்போம்? கால் ரெண்டையும் தொங்க போட்டுட்டு தோலை உரிக்க உரிக்க சதை விளங்கும், அப்படித்தானே? அதுக்குத்தான் அந்த சலகன்ற தோலை அப்படியே கலட்டி எடுக்கிற. தோலை கலட்டி எடுக்க போல என்ன செய்யும்? இறைச்சி விளங்கும். அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, நாங்க பகலில் இருந்து இருட்டை கலட்டி எடுக்கிறோம்ன்றான் அல்லாஹ். இதை பத்தி நாங்க சிந்திச்சு பார்த்திக்க மாட்டோம். இப்ப நீங்க அப்படியே அடிவானத்தை, மேற்கு சைடு அடிவானத்தை பார்த்தீங்கன்னா அடிவானத்துல லேசா வெளிச்சம் வீக்கும். மகரிபு தொழுதுட்டு போக ஓரளவு வெளிச்சம் வீக்கும். அந்த வெளிச்சம் அப்படி கலண்டு 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 போக இருள் கடுமையாகி 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 வரும். பாக்குறீங்களா நீங்க? இது அல்லாஹ் எப்படி சொல்றேன்? நாங்க இருளில் இருந்து பகலை கலட்டி எடுக்கிறோம். இதுக்கு மறைஞ்சிருக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் அடிப்படை இருள்தான். இந்த உலகத்தின் அடிப்படை இருள்தான். அந்த இருளை சூரியனுடைய வெளிச்சம் படுகிற பொழுது அது இல்லாமலாக்குது. அல்லாஹ் மாலை நேரமாகும் பொழுது என்ன செய்கிறான்? அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பகலை கலட்டி எடுக்கிறான். கலட்டி எடுக்க 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 என்ன செய்யுது? இருட்டு மேல வருது. எனவே இருள் தான் இந்த உலகத்துக்கு அடிப்படை. சூரியன் வாரதனால என்ன செய்யுது? சூரியன் நோக்கி இந்த உலகம் திரும்புறதுனால வெளிச்சம் வருது. இல்லைன்னா அது என்னதான்? அடிப்படை இருள் தான். வெளிச்சம்ன்றது என்ன? வந்து சேருது. எனவே அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை திருப்பி கலட்டி எடுக்க போல மீண்டும் என்ன செய்யுது? இருள் வருது என்ற பகுதியை அல்லாஹ் சொல்றான்ன்றத இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்றான். இதுல படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எங்களுக்கு இன்றைக்கு உலகத்துல உள்ள விஞ்ஞானம் சொல்றதை வச்சுத்தான் சில விடயங்களை நாங்க விளங்குறோம். குர்ஆன் சொல்லுகிற மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பால் பட்ட இந்த அண்ட சராசரங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை எங்களால சிந்திக்க ஏலாண்டா ஒரு முஃமின் எப்படி தெரியுமா இருக்கணும்? சமிஅனா வ அத்அனா. அல்லாஹ் சொல்றான், அதை நாங்க காதால கேட்கிறோம், உள்ளத்தால ஏற்றுக்கொண்டு போறோம். இவ்வளவுதான். என்று சொன்னா இன்றைக்கு தான் இஸ்லாம் இதெல்லாம் சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னால. எங்க? 1440 வருஷத்துக்கு முன்னாலதான் குர்ஆன் இதெல்லாம் சொல்லிச்சுது. இன்றைக்கு 100-200 வருஷமா தான் விஞ்ஞானம் வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்குது. அவன் குர்ஆனை வச்சுத்தான். குர்ஆன் சொன்னா பொய்யாகாது. ஏண்டா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களோட சொந்த புள்ளைக்குது. சொந்த புள்ள எப்படி இது ஏண்ட மகன், எப்படி இது ஏண்ட மகள்ன்றது தெரியுமோ அது மாதிரி அல் குர்ஆன் இறைவேதம்ன்றது எங்களை விட அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, குர்ஆன்ல ஒவ்வொரு வித்தியாசமான செய்தி வரும் பொழுதும் அதை அவன் தேடுறான். தேடி தேடி இப்பதான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால விஞ்ஞானத்துக்கு நேர்படுது இல்லைன்னு மூளையை போட்டு குழப்பிக்கல தேவையில்லை. சஹாபாக்கள் 1300 வருஷத்துக்கு முன்னால இந்த விஞ்ஞான செய்திகள் எப்படி நம்பிட்டு போய்த்தாங்க? அல்லாஹ் சொல்றான்னு நம்பிட்டு போய்த்தாங்க. இன்றைக்கு நாங்க ஒரு சிலதை கண்ணால பார்க்கிறோம்.
பலது எங்களோட சிந்தனைக்கு இன்னும் எட்டல்ல. அடுத்த நூற்றாண்டுல சிறந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யலாம், அந்த உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். எனவே இதுவரைக்கும் எங்களுக்கு உள்ளது இதுதான். இரவு அதுதான் அடிப்படை. சூரியனை அல்லாஹ் கொண்டு, சூரியன் வெளிச்சத்தை கொண்டு இருளை என்ன செய்கிறான், போக்கி மனிதர்களுக்கு பகலை தருகிறான். மாலை நேரமாகிற பொழுது பகலை கலட்டி எடுத்து மீண்டும் உலகத்தின் அடிப்படையான இருளை தருகிறான். இதான் அடிப்படை. அந்த இருள் வந்துட்டா இதாகும் முதலிமும், மனிதர்கள் எல்லாம் இருள விழுந்துடுறாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் இதை எப்படி அத்தாட்சி ஆகும், அல்லாஹ் ஒருவன் சக்தி உள்ளவன்றதுக்கு இது எப்படி அத்தாட்சி ஆகும்? அன்பாண்டவர்களே, நாங்களும் இந்த உலகத்தில் 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், அப்படித்தானே? 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்கிறீங்க, 20 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க. இந்த இரவு பகல் செட்டிங்ல ஏதாவது மாறுதா? ஏதாவது மாறுதா? இந்த தொழுகையில டைம் டேபிள் இருக்கு. இந்த தொழுகையில டைம் டேபிள் முழுக்க கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில் இருந்த தலை சிறந்த வானிலை அறிஞர்களால பல வருடங்கள் சூரியனுடைய ஓட்டத்தை இந்த பூமியில கணக்கு போட்டு எழுதப்பட்டதுதான். அது ஒரு நாள் 2 நாள் உட்கார்ந்து எழுதினது அல்ல. பல வருஷங்கள் நுணுக்கமா சூரியன் ஓட்டம் ஒவ்வொரு நாளும் எப்படி ஓடுது, ஒவ்வொரு நாளும் எப்படி ஓடுது, ஒவ்வொரு நாளும் எப்படி ஓடுதுன்றத ஒரு திறந்த வெளியில சமனான பூமியில ஒரு கம்பு குச்சை நாட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்த்து 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 பல வருஷங்கள் செக் பண்ணிட்டு தான் சூரியனுடைய ஓட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த டேட்டில் சூரியன் இந்த இடத்தால தான் ஓடும், இத்தனை மணிக்கு இந்த இடத்தால சாயும், இத்தனை இடத்துக்கு இந்த இடத்துல மறையும், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல சூரியன் மறையும்ன்றத துல்லியமா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு செகண்ட் முந்திரம் இல்லை, அது பிந்திரம் இல்லை. எங்கட ஒச்சு பழுதாகலாம், எங்கட ஒச்சில வார நேரம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம், ஆனா அது மாறாது. அது மாறாது. ஒவ்வொரு வருஷமும் 300 நாட்கள்ன்றமே அந்த கெப்புள்ளுக்கு சூரியன் வலதிலும் இடதிலுமாக என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டத்தின் நேரடி நிகழ்வால தான் ஒரே மாதிரி இரவு வருது, ஒரே மாதிரி பகல் வருது. இன்னொரு பக்கத்துல அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பக்க வளைவின் காரணமா, உலகம் கொஞ்சம் திரும்பி ஓடுறதன் காரணமா சில இடங்கள்ல பகல் நீளமாகுது, பகல் சில சந்தர்ப்பத்துல குறையுது. பார்க்கிறோமா இல்லையா? இப்ப சாதாரணமா 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னுக்கு நாங்க 8 மணிக்கு இஷா தொழுகிறோம். இப்ப எத்தனை மணிக்கு தொழுகிறோம்? நீங்க இன்றைக்கு கேலண்டரை பாருங்க, அடுத்த வருஷம் இதே டேட்டாக போல இந்த டைமுக்கு தான் இஷா வரும். சூரியனை வச்சு தானே வருஷ கணக்கு பார்க்கறது, அது அந்த ஓட்டத்துல தான் ஓடும், அந்த டைம் அந்த டேட்டுக்கு தான் ஓடும். இதுல எந்த மாற்றமும் இல்லாம ஒரே வடிவத்தில் அல்லாஹ் உலகத்தை சுற்ற வைத்து சூரியனையும் எதிர் திசையில சந்திரனையும் வைத்து இரவு பகலுடைய ஓட்டங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறானே. இந்த செட்டிங்ல எந்த மாற்றமும் வராமல் ஒரே லெவல்ல அல்லாஹ் போக வச்சிருக்கிறான்டா. அந்த ரப்புக்கு மரணித்த மனிதனை மீண்டும் எழுப்புவது என்னவல்ல, கஷ்டமல்ல. இதுதான் உண்மை. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? அடுத்த வசனத்துல வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி ஓடுகிறது. சூரியன் அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி ஓடுகிறது. தாலிக தக்தீருல் அஸீஸில் அலி, சூரியன் அதனுடைய வழியில ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்குதே, அது அனைத்தையும் மிகைத்தவனான, அனைத்தையும் அறிந்தவனான அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, முடிவு. அது எந்த மாற்றமும் வராது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் மக்ரிபு நேரம் சூரியன் மறையுது. சூரியன் மறையுதுன்னா சூரியன் வெளிச்சம் உலகத்தை விட்டு அப்படியே சாயிற நேரம், மக்ரிபு தொழுகிற நேரம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த சூரியன் எங்க போகுது தெரியுமான்னு கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வோட தூதருக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட போகுது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட போகுது. போய் அல்லாஹ் கிட்ட அரிசிக்கு கீழே சுஜூது செஞ்சு கொண்டு அனுமதி கேட்குது. காலையில நான் மக்களுக்கு
அதே வழியில குதிக்க வேண்டுமா? அல்லாஹ் அதே வழியில மனிதர்களுக்கு உதீண்டு அனுமதி கொடுத்தால் அதே வழியில சூரியன் உதிக்கும். அல்லாஹ் எப்பொழுது அனுமதி மறுக்கிறானோ அன்றைக்கு அடுத்த சைட்டால சூரியன் மேற்கிற சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும். அதுதான் உலகம் அழியிற நாள் தாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இந்த சூரியன் மறைகிறதும் அனுமதி கேட்கிறதும் இன்றைக்கும் உலகத்துடைய விஞ்ஞானியுடைய கண்ணுக்கு படல. எந்த இடத்துல சூரியன் நின்று அல்லாட்ட அனுமதி கேட்குதுன்னு இந்த உலகம் கண்டுபிடிக்கல. அன்றைக்கு சஹாபாக்கள் இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழருக்கு சொல்ல, அந்த நபித்தோழர் ஒரு தாபிஈக்கு சொல்ல, அந்த தாபிஈ தபவு தாபிஈக்கு சொல்ல, அவருடைய மாணவருக்கு சொல்ல, அவர் புகாரி இமாமுக்கு சொல்ல, புகாரி என்ற உலகத்தில் சமகாலத்திலே வாழ்ந்த அனைத்து மனிதர்களாலும் எந்த விமர்சனமும் ஒரு அளவு மறதி உள்ளவர், பொய் பேசுபவர், ஏமாற்றுபவர் என்ற எந்த விமர்சனமும் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு பாடுபட்ட அந்த மனிதர் புகாரில எழுதிட்டு போய்த்தார். ஏன் நான் இதை சொல்றேன்டா, இன்றைக்கு ஒரு சில மார்க்க அறிஞர்கள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக தமிழ் உலகத்துல தஅவா செய்றோம் என்று சொல்ற சில அறிஞர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க, அரபு உலகத்திலையும் ஒரு சில வழிகட்ட சிந்தனை உள்ளவங்க, விஞ்ஞானத்துக்கு முரண் என்று ஹதீஸை மறுக்கின்ற ஒரு சில வழிகேடர்கள் இந்த ஹதீஸ் விஞ்ஞானத்தோடு ஒத்து போகுதில்லை, எனவே ஏற்றுக்கொள்ளலான்றாங்க. ஏண்டா இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இன்றைக்கு உலகத்தவன் வீடியோ போட்டு காட்டுறான், சூரியன் அதனிடத்தில் இருக்குது, சந்திரன் அதனிடத்தில் இருக்குது. உலகம் என்ன பண்ணுது? சுத்திக்கிட்டு இருக்குது, இதைத்தானே காட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால என்ன சொல்றாங்கண்டா, ஒரு கருத்து சொல்றாங்க, சூரியன் தான் என்ன செய்யலையே, ஓடலையே, அது என்ன மறையுது? உலகம் சுத்துறதுனால என்ன பண்ணுது? இரவு பகல் மாறி மாறி வருது, அது ஒரு பக்கம். இரண்டாவது, 24 மணித்தியாலமும் ஒரு இடத்தில் சூரியன் வெளிச்சம் பட்டுக்கொண்டு தான் நீங்க மறையல்ல, அங்க மறைஞ்சிச்சா? இப்ப எங்களுக்கு இருட்டு, எங்களுக்கு நேர் ஆப்போசிட் கீழே இருக்கிறவங்களுக்கு இப்ப காலை 8 மணி விளங்குதா உங்களுக்கு? அவங்க சூரியனை பார்த்து கொண்டு. இப்ப சவுதி அல்லது ஆப்பிரிக்கன் நாட்டுக்கு போனீங்கன்னா இப்ப அவங்க சூரியனை 4:30 3 மணின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தான் விளங்கல்ல. சூரியன் 24 ஹவரும் கண்ணுக்கு விளங்கிக்கிட்டு தானே இக்கி, அதுல வெளிச்சம் உலகத்துல எங்கேயோ பட்டுக்கிட்டு தானே இருக்குது. இதென்ன இது? சூரியன் மறைதான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் அனுமதி கேட்குதான்டா, இது விஞ்ஞானத்துக்கு முரண்னு பேசிட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் எங்கட ஈமான் இக்கி. சூரியன் ஓடுகிறது அல்லாஹ் குர்ஆன்ல வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடுது லிமுஸ்தகர்ரின் லஹா, அதற்கென்று குறிப்பிடப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி ஓடுது. இது குர்ஆன் தானே, எங்க ஓடுது? இதுக்கு விளக்கம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குது. எதுக்கு? கிழக்கிலேயே வந்த வழியில நான் போகவா அல்லது ஆப்போசிட்ல போகவா? இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், புகாரில சஹீஹான எந்த விமர்சனமும் இல்லாத செய்தியில பதிவு செய்யப்பட்டீங்க. என்ன தெரியுமா? சூரியன் ஓடுது என்று சொன்னதை சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? விஞ்ஞானத்தை பார்த்தா நம்பினாங்க? விஞ்ஞானத்தை பார்த்தா நம்பினாங்க? இல்ல. அல்லாஹ் சொல்றான், நாங்க நம்புறோம். சூரியன் மறைகிறது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கண்டா இதை நாங்க எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் நல்ல சமூகம் என்று சர்டிபிகேட் கொடுத்த சிறந்த நூற்றாண்டு கால பகுதியில புகாரி என்ற அந்த மனிதரால நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு இந்த ஹதீஸ் 1200 வருடங்களுக்கு முன்னால பதிவு செய்யப்பட்டீங்க. 1200 வருஷத்துக்கு முன்னால பதிவு செய்யப்பட்ட அந்த நபிமொழி 12 நூற்றாண்டு கால உண்மை முஸ்லிம்களால இது ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்டீங்க. விஞ்ஞானம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஹதீஸ் உண்மைன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கண்டுபிடிக்காத விஞ்ஞானம் நாளைக்கு என்ன செய்யும்? இது உண்மைன்னு கண்டுபிடிக்கும். விஞ்ஞான பாடம் படிச்சால்களுக்கு தெரியும். பெருவெடிப்பு கொள்கையை விஞ்ஞானம் எப்ப கண்டுபிடிச்சிச்சு? பெருவெடிப்பு கொள்கைண்டா தெரியுமா?
இந்த வானம் பூமி அண்ட சராசரம் எல்லாம் ஒரு குழியா ஐந்து சூட்டின் காரணமாக ஒரு வெடிப்பு வெடிச்சு செதறிச்சான். அதுல தான் சூரியன் வேற, சந்திரன் வேற, பூமி வேற, வியாழன் வேற, புதன் வேற அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போனிச்சு. சென்ற நூற்றாண்டுல தான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான், காணத்தா ரத்துக்கன் ஃபஃபத்தக்னாஹுமா, சூரியன் சந்திரன் வானம் பூமி எல்லாம் ஒண்டா இருந்துச்சு, நாங்க தான் வெடிக்க வச்சோம். அல்லாஹு அக்பர். இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி ஆச்சரியப்பட்டான். குர்ஆன் இவ்வளவு துல்லியமா பேசும் நினைச்சா. குர்ஆன் சொல்லிச்சு கடல் கடல் ரசூலுல்லாஹ் கடல் பயணம் பண்ணிக்கிறாங்களா? இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2 கடல்களுக்கு இடையில் நாங்கள் ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான். கடல்கள் சந்திக்கின்றன, 2 கடல்களுக்கு இடையில் நாங்கள் ஒரு திரையை போட்டு வைத்திருக்கிறோம். இந்த கடல் இந்த கடலை கடக்காது. ரசூலுல்லாஹ் கடலை காணல. இப்ப கடலை படைச்ச ரப்பால தான் இதை சொல்லலாம். சென்ற நூற்றாண்டுல கடலை ஆய்வு செய்கின்ற விஞ்ஞானிகள் போய் ஆய்வு பண்றாங்க. குர்ஆன் சொல்லுதுண்டா அது பொய்யாகாதுண்டு. பல கடல்கள் ஒன்று சேர்ற இடத்துல போய் பார்க்கறாங்க. இந்த பக்கத்து தண்ணீர் எடுத்து பார்க்கறாங்க, அதோட குவாலிட்டி வேற. இப்படி இப்படி இந்த பக்க தண்ணீர குவாலிட்டி வேற, இந்த பக்க தண்ணீர குவாலிட்டி வேற, ரெண்டும் கலக்குது இல்ல. இதுல உப்பு சுவை வேற, அதுல உப்பு குவாலிட்டி வேற, ரெண்டும் கலக்குது இல்ல. அவன் குர்ஆனை உண்மைப்படுத்திட்டு போய்த்தான். சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? ஆய்வு செஞ்சா நம்பினாங்க இல்ல. சமிஅனா, அல்லாஹ் சொன்னா நாங்க நம்புறோம். தஜ்ஜால் தஜ்ஜால் இந்த உலகத்தில் மறைக்கப்பட்டிருப்பதாக முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. இந்த உலகத்திலே ஒரு தீவிலே தான் தஜ்ஜால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு சேட்டலைட் எல்லாம் போட்டு பயங்கரமா உலகத்தை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தஜ்ஜாலை கண்டுபிடிச்சா இந்த உலகம் படைச்சவன் ரப்பு கியாமத்தின் அடையாளம் ஒன்று மறைச்ச உண்ட எந்த விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்கலாம். இதுதான் உண்மை. இது முஸ்லிம்ல வர ஹதீஸ். இன்றைக்கு அந்த ஹதீஸை சில பேர் மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு குர்ஆன்ல என்ன வருது? யஅஜூஜ் மஅஜூஜ். சூரத்துல் கஹ்ஃப் படிச்சிருக்கிறீங்க தானே? யஅஜூஜ் மஅஜூஜ் அல்லாஹ் 2 மலைகளுக்கு இடையில ஜுல்கர்னைன் என்ற ஒரு நல்ல மனிதரால ஈயத்தால கட்டு போடப்பட்டு அவர்கள் மறைக்கப்பட்டு அதுலுக்கு தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கஹ்ஃப்ல சொல்றான், கியாமத்து நாளுடைய அடையாளம் வருகிற பொழுது அதை நாங்கள் வெடிக்க செய்வோம். அப்பதான் அவங்க வெளியே வருவாங்க. சேட்டலைட் கம்புட்டிச்சா? உலக விஞ்ஞானத்துக்கு கண்குட்டிச்சா? இல்ல. அவனும் அதை நம்புறாங்க. யஅஜூஜ் மஅஜூஜுடைய வருகையை கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க, யூதர்களும் நம்புறாங்க. ஆனா மறுக்கல்ல. குர்ஆன்ல வந்த யஅஜூஜ் மஅஜூஜுடைய வரலாறு எப்படி ஈமானின் அடிப்படையில விஞ்ஞானத்துக்கு புலப்படாவிட்டாலும் நம்பினோமோ அதே மாதிரிதான் அண்ட சராசரங்களில் ஏற்படுகிற மாற்றங்கள் படைத்தவன் ரப்புடைய சக்தியையும் வல்லமையும் காட்டக்கூடியது. சூரியன் ஓடுதுண்டா ஓடுது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய இடத்தில் நின்று அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அதனாலதான் அது கிழக்கு திசையிலேயே வந்துகிட்டு இருக்கு. படைச்சவன் ரப்பு ஒரு அனுமதி கொடுத்தாண்டா அதை என்ன செய்யும்? உலகம் அடுத்த பக்கம் சுத்த ஆரம்பிச்சா அதை என்ன செய்யும்? அந்த நேரத்துக்கு அதை பார்க்கலாம். எனவே சூரியன் ஓடல்லையே அப்படின்னு சூரியன் எந்த அளவுக்கு சொன்னா, இந்த சென்ற நூற்றாண்டுல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, சூரியன் சந்திரன் இந்த பூமி அதே போல வியாழன் புதன் என்று சூரிய குடும்பங்கள் இருக்கு. இந்த சூரிய குடும்பம் முழுக்க ஒன்று இன்னொன்றோடு ஈர்க்கப்பட்டு பின்னி பிணைஞ்சிருக்கு. அதெல்லாம் சேர்ந்து வேகமா ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு. இது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எப்படி நம்புறது, அது எப்படி ஒவ்வொரு நாளும் போய் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குதுன்றத விஞ்ஞானம் பிறகு கண்டுபிடிச்சால் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டியும் ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைன்னு நாங்கள் என்ன செய்வோம்? சஹாபாக்கள் குர்ஆனை நம்பின மாதிரி நாங்கள் குர்ஆனை நம்புவோம், ஹதீஸை நம்புவோம் என்ற ஆழமான ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மறந்துடாம உள்ளத்தில் அடிப்பாட்டிக்கணும். எனவே படித்த பாடம் என்ன? இன்றைக்கு மனித சமூகத்தில் மரணித்தவர்களை அல்லாஹ் மீண்டும் எழுப்பலாம் என்றதுக்கு அல்லாஹ் சொல்ற சக்தி என்ன? இரவு ஒரு அத்தாட்சி. அந்த இரவை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சூரிய வெளிச்சத்தை கொண்டு
வெளிச்சம் உள்ளதாக பகலாக மாற்றுகிறான். திருப்பி மாலை நேரமாகிற பொழுது அந்த இரவிலிருந்து பகலை அப்படியே கலட்டி எடுப்பதன் மூலம் மீண்டும் இருள் வருது, மனிதன் இருளில் மூழ்கி விடுகிறான். இது எதனால? வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய குறிப்பிட்ட தரிப்பிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்படி ஓடுது? இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிக்கன்னா சூரிய குடும்பம் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன செய்யுது? ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா ஒவ்வொரு 24 மணித்தியாலத்துக்கு ஒருக்காவும் அதெல்லாம் அனுமதி கேட்குது. எங்களுக்கு எந்த பாயிண்ட் இன்னும் தெரியா. உலகத்தை படைச்ச ரப்பு ஆரம்ப கட்டம் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்க எல்லாம் ஆரம்பிச்சிருப்பானே. இரவு பகலை உலகத்தை படைச்ச ஒரு நேரத்துல எல்லாம் ஆரம்பிச்சிருப்பானே. அந்த நேரம் அனுமதி கேட்கிற நேரம். அது உலகத்துல கண்ணுக்கு இன்னும் என்ன செய்யல, படல்ல. இவ்வளவுதான் நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த உலகத்துல சூரியன், அதுக்கு பிறகு இந்த பூமி, அதுக்கு பிறகு சந்திரன், 3 நேர்கோட்டில் தானே போகுது. இந்த 3ஐயும் அல்லாஹ் முதல் கட்டமா படைச்சி இரவு பகல்ல மாற்றம் வார ஆரம்பிச்சிருப்பானே. அதுதானே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து ஓடுறது தான், அங்கிருந்து இரவு பகல் மாறி மாறி வாரது தான். அந்த 24 மணித்தியாலத்தின் ஆரம்பித்த பாயிண்ட்ல ஒவ்வொரு நாளும் சூரியன் என்ன கேட்குது அல்லாட்ட, இன்றைக்கு நான் அதே இடத்துல வரவா? அல்லாஹ் அனுமதி கொடுத்தா வரும், அல்லாஹ் அனுமதி மறுத்தா அது வேற திசையில வர ஆரம்பிக்கும். அதுதான் கியாமத்துடைய அடையாளம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே குர்ஆனையும் வந்த மாதிரி நம்புவோம், ஹதீஸையும் வந்த மாதிரி நம்புவோம். குர்ஆனையும் ஹதீஸையும் உண்மைப்படுத்துகின்ற விஞ்ஞான முடிவுகள் வந்தா அதை விஞ்ஞானம் சொல்லுதுன்னு ஏற்றுக்கொள்வோம். அது நாளைக்கு மறுத்தாலும் குர்ஆனை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மறுக்க மாட்டோம். ஹதீஸை மறுக்க மாட்டோம். அடுத்த நூற்றாண்டுல வரக்கூடிய விஞ்ஞானிகள் இதைவிட சிறந்த ஆய்வு நடத்தி என்ன செய்வாங்க, குர்ஆனுடைய விஞ்ஞான தன்மையை உறுதிப்படுத்துவாங்கன்னு நம்பிட்டு போவோம். இதுதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய விஞ்ஞான உண்மைகளை நம்பக்கூடிய. இதான் சூரியனை பத்தி, சந்திரனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், சூரியன் சந்திரன் இந்த ரெண்டையும் பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் என்ற அடுத்த விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த வகுப்புல பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக்.